வணக்கம். வழிநிவாரணி நண்பர்களே! நான் உங்க மகராஜ் சூர்யா. இந்த எபிசோட் எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு டைரக்டர்ஸ் ஒரு தொடர்ந்து ஒரு பிரைம் பீக்ல இருப்பாங்க. ஒரு 4 படம், 5 படம் தொடர்ந்து ஹிட் ஆகும். அதுக்கப்புறமா டோட்டலா பிளாங்க் ஆவாங்க. ஒரு 2, 2 1/2 வருஷம், 3 வருஷத்துக்கு அந்த டைம் வரைக்கும் ஒரு பெரிய பிரேக் எடுப்பாய்ங்க கேரியர்ல. கேரியர் முடிஞ்சு வரப்போம்போது பார்த்தா, அந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த படம் ஆல்ரெடி அவங்க எடுத்த படத்தையே உல்டா பண்ணி வச்சிருப்பாய்ங்க. ஒரு 4 படம், 3 படம் ஹிட் குடுத்துருப்பாய்ங்க. இல்லாட்டி ஒரு 5 படம், 6 படமே ஹிட் குடுத்துருப்பாய்ங்க. அதுல ஒரு படத்த எடுத்துக்கிட்டு, அதே கேரக்டர ரீரைட் பண்ணி, கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து, அந்த பவுடர்லாம் கொஞ்சம் மேக்கப்லாம் வேற மாரி போட்டு, அவங்க எடுத்ததையே ஜெராக்ஸ் பண்ணி வேற ஒரு படமா குடுப்பாய்ங்க. ஸோ அப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் என்னென்ன படத்த ஜெராக்ஸ் அடிச்சாய்ங்கங்கிறத தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது டைரக்டர் வசந்த். இவர் தமிழ் சினிமால ஒரு யுனிக்கான ஒரு டைரக்டர் டைமென்ஷன் உடைய ஒரு ஆள். ஏன்னா, மசாலாவா கொட்டிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில, மசாலா படம் எடுக்காம ரியலிஸ்டிக் படத்த எடுத்து, வில்லன் படத்தில வில்லன் சைக்காலஜிக்கலி ஒரு பிரச்சனை பண்றவன் தான் வில்லன். ஸோ சும்மா அடிச்சு உடைக்கிறவன், 10 பேரோட நிக்கிறவன், ஸோ ரேப் பண்றவன், இவன்லாம் வில்லன் கிடையாதுங்கிறத அந்த டைமென்ஷன ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்ட்ராங்கா அவருடைய படங்கள்ல வச்சதே வசந்த் சார் தான். ஸோ இவ்ளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அவரு. கர்ஷாத் சார் கேரக்டர்லாம் ஆசையில பார்த்தீங்கன்னா, அப்படியே பயமா இருக்கும். அந்த படத்த பார்க்கறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்டஃப்னஸ் உள்ள ஒரு ஆள். அவரு பார்த்தீங்கன்னா, ரிதம்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. ரொம்ப இயற்கைக்கும், மனிதனுக்கும் ரொம்ப நெரு நெருங்கின ஒரு உறவு அழகா சொல்லக்கூடிய ஒரு படம். அர்ஜுன் சாரும், மீனா மேமும் ரொம்ப பியூட்டியா நடிச்சிருப்பாங்க. அதனுடைய மேக்கிங், அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸு, அந்த 5 நேச்சர வச்சு பண்ணியிருப்பாங்க. காற்று, தண்ணீர், நெருப்பு அந்த மாரி அது எல்லாத்தையும் வச்சு பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல, ஒரு லெவலுக்கு மேல அவர் சத்தம் போடாதேன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுவே ஆசை படத்த ஒரு மாதிரி பண்ணி தான் பண்ணியிருப்பாரு. அது கூட அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் பண்ண 3 பேர் 3 காதல்னு விமல், சேரன், அர்ஜுன் 3 பேர்த்தையும் வச்சு ஒரு படம் பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக்ல. ரிதம்ல எப்படி அந்த ஒரு நேச்சுரஸ்டிக்க காமிச்சாரோ, ஸோ அதே கதைய எடுத்துக்கிட்டு, ஸோ இங்க கொஞ்சம் ட்ராவல மாத்தி, 3 பேர் எங்கெங்கேயோ இருக்காங்க, இப்படி எப்படியோ சேர்றாங்கங்கிற மாதிரி லைட்டா உல்டா பண்ணி, அத ஷேப் பண்ணி பட்டி டிங்கரிங் பார்த்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுக்க போம்போது, அந்த படைப்புகள் அந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகாது. ஹாலிவுட்ட பார்த்து அடிச்சு கொண்டு வர போம்போது என்ன ஒரு இம்பாக்ட் ஆகுமோ, ஸோ அவங்க படத்தையே எடுத்து உல்டா பண்ண போம்போது, அது பெருசா இம்பாக்ட் தரல. அடுத்து நம்ம பார்க்க போறது டைரக்டர் சங்கர் அவர்கள். ஒரு 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 லைட் ஹார்ட்டடான சப்ஜெக்ட், ஒரு சோஷியல் இஷ்யூ. லைட் ஹார்ட்டட் மீன்ஸ் ஜீன்ஸ் ஒரு ரியலிஸ்டிக்கா பண்ணக்கூடிய பாலாஜி சக்திவேல் அவர்கள் மாதிரி டைரக்டர் அத கையில எடுத்தா வேற மாரி ஒரு ரியலிஸ்டிக்கா பிரசன்ட் பண்ணுவாங்க. அத பிரம்மாண்டமாவும் காட்டலாம், காமெடி மிக்ஸ் பண்ணியும் காட்டலான்னு பண்ண ஒரு ஜீனியஸ் அவரு. ஒரு சொசைட்டியோட பிரச்சனைகள மையமா வச்சு அவர் எடுத்த முதல்வன், இந்தியன் எல்லாமே தெரியும். ஐன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் அப்படியே அந்நியன் படத்த அந்த கேரக்டர்ஸ எடுத்து அண்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அந்நியன் படத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இருக்காது. எங்க சொசைட்டில நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அந்நியன்னு ஒரு அவதாரம் வரும். ஸோ லவ்வர் ஒத்துக்கலைங்கும்போது ரமோன்னு ஒரு கேரக்டர் வெளிய வரும். நார்மலா அம்பி ஒரு கேரக்டர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த நார்மல் ஒரு கேரக்டர், ஜிம் போற கேரக்டர். ஸோ அதே கேரக்டர மாடல் பண்ற மாதிரி எமி ஜாக்சன் கிட்ட போம்போது, எமி ஜாக்சன் சுயநலமா விக்ரம் அவர்கள லவ் பண்றேன்னு பொய் சொல்லி, அந்த மாடலிங்கா மாத்திருப்பாய்ங்க. மாத்தி அதுக்கப்புறமா அந்நியனா அவதாரம் எடுக்கிற மாதிரி இதுல கூனனா அவதாரம் எடுப்பாரு. ஸோ இதுலயே இன்னொரு உல்டாவும் இருக்கும். ஸோ எந்திரன் படத்திலேயே ரஜினி சார் அவர்கள ஐஸ்வர்யா மேடம் பொய் சொல்லி தான் லவ் பண்றேன்னு சொல்லி திடீர்னு ஒரு பாசத்த கொட்டிருவாங்க. ரோபோ ரஜினி அவர்கள. ஸோ இங்கேயும் அதேதான். எமி ஜாக்சன் கேரக்டர் பொய் சொல்லி ஹீரோவ ஏமாத்தி அவங்க தேவைக்கு யூஸ் பண்றதுக்கு பார்ப்பாய்ங்க. மாடலிங்கா ஆக்குவாய்ங்க. ஸோ அங்க அம்பி, ரெமோ, அந்நியன். இங்க கூனன், நார்மல் கேரக்டரு, மாடல் கேரக்டர். ஸோ இங்கேயும் அங்கேயும் சேம் தான். இங்க சொசைட்டில நடக்கக்கூடிய தப்ப தட்டி கேட்பாரு அந்நியன் கேரக்டர். ஸோ இங்க அவர் பர்சனல் வெஞ்சன்ஸா ஊசி அந்த வைரஸ் ஊசிய போட்டு விக்ரம் சார் அவலட்சணமாக்கி அப்படி பண்ணவங்கள அந்த 5 பேர்த்த இவர் எப்படி பழி வாங்குறாருங்கிறது தான் இங்க கான்செப்ட்.
ஸோ 2ம் ஒரே மாதிரி கேரக்டர்ஸை வச்சு அண்டர் ப்ளே பண்ணியிருப்பார் சங்கர் சார். சீனில் இருந்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் துளி கூட இருக்காது. சாங்ஸு, மேக்கிங்கு, சைக்கிள் ஃபைட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பர்சனலாக பார்த்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்நியன் அப்படியே ஜெராக்ஸ் போட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி வேறு மாதிரி சங்கர் அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணனால தான் அந்த படம் வந்து பெருசாக பிரெயினில் உங்களுக்கு பார்த்த ஆடியன்ஸ் யாருக்குமே அந்த படம் வந்து பெருசாக கனெக்ஷன் தரல. அடுத்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஏஆர் முருகதாஸ். ஒரு ஒரு ப்ரைமில் வந்து ஒரு உச்சத்தில் இருந்த டைரக்டர் அவரு. எல்லாமே ஹிட்டு. ஸோ லைனாக சங்கர் சார் எவ்வளோ ஹிட் கொடுத்தாரோ தொடர்ந்து கேரியரில் ஃப்ளாப்பே பார்க்காத டைரக்டராகவே இருந்துக்கிட்டு வந்தார் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். தொடர்ந்து ஸ்பைடரு, தர்பாரு இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி ஒரு 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 ட்ராபேக் ஆனார். ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்தார். பிரேக்குக்கு அப்புறமா நல்லா மீண்டு வருவாருன்னு பார்த்தா மீண்டு தான் வந்திருக்காரு. கஜினியிலேருந்து மீண்டு வந்திருக்காரு. ஸோ கஜினி அப்படியே எடுத்துகிட்டு மீண்டும் கஜினியை கொண்டு வந்து மதராசின்னு பட்டி டிங்கரிங் பார்த்து பண்ணிட்டாரு. ஸோ அதே வந்து சைக்கலாஜிக்கலி இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு லவ் ட்ராக் சைடில் ஓடும். அந்த படத்தோட இன்டர்வியூவிலேயே நிறையா சொல்லியிருந்தார். கஜினி மாதிரியே அந்த படத்தை பண்ணியிருக்கேன்னு வந்து ஒரு நிறைய இன்டர்வியூகளில் வந்து லவ் ட்ராக் ஒன்று ஓடும், சைக்கலாஜிக்கல் பிரச்சனை ஒன்று ஓடும்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போவே வந்து பாதி நம்பிக்கை போச்சு. திருப்பி படத்தோடைய ட்ரெய்லரு அதெல்லாம் வர போகும்போது துப்பாக்கி, அதுக்கப்புறமா கஜினி 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்காரு. துப்பாக்கினா துப்பாக்கி பிரச்சனையவே கொண்டு வந்துட்டார். துப்பாக்கியவே வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டார் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ இது வந்து இப்படி 2 படத்தையும் ஜெராக்ஸ் அடித்து கொண்டு வந்து இந்த படத்தை மதராசின்னு பண்ணும்போது அந்த படம் வந்து துளி கூட பெருசாக கனெக்டே ஆகலை. பெரிய ஃப்ளாப் கொடுக்காம தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தார் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஒரு கேரியரில் லைட்டாக ஆட்டங்கண்டை வச்ச போடாது. திருப்பி அந்த காம்பினேஷன் சேருதுன்னுலாம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில அப்படி சேர்ந்தா. ஸோ ஜெராக்ஸ் அடிக்கப்பட்டு பண்ணப்பட்ட இன்னொரு படம் மதராசி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்டர் ஹரி. அவருடைய முதல் படம் தமிழ். நிறைய பேர் ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்துருக்காது வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிவியில் வந்து அது வேற ஒரு டிவியில் தான் எப்பயாவது தான் போடுவாங்க அந்த படத்தை. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கான்னு தெரில. அதை செக் பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக தமிழ் படத்தை பாருங்கள். அதில் வந்து ஹீரோ வந்து பாஸ்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் ஃபாரின் போகிறதுக்கு, குவைத் போகிறதுக்கு. வடிவேலும் பிரசாந்த் அவர்களும் குவைத் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இங்கே ஒரு பிரச்சனையாகி இங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிரும். கடைசியில் வந்து ஃபாரின் போவார். அந்த பிரச்சனையெல்லாம் சொல்யூஷன் முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி கேரக்டர் எடுத்துகிட்டு வேங்கை படத்தில் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இங்கே பிரச்சனையே பண்ணிகிட்டு இருக்காருங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜ்கிரண் அவர்கள் வந்து தனுஷ்க்கு வந்து பாஸ்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாஸ்போர்ட் அந்த கேப்பில் வந்து அவர் வந்து இங்கே ஊரில் பிரச்சனை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லி வெளியூருக்கு அனுப்புவாங்க. அங்கேயும் போய் பிரச்சனையாகும். ஸோ அந்த பேசிக் கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ இங்கே வந்து டோட்டல் கதை ஸ்ட்ரக்சராக மாற்றிருப்பார். ஸோ இங்கே சிட்டி பேக்ட்ராப்பில் இருக்கும் படம் தமிழ். வேங்கை பார்த்தீங்கன்னா அதை வந்து வில்லேஜ் பேக்ட்ராப்பு, பர்சனல் வெஞ்சன்ஸ், ஹரியோட ஃபார்முலா, பிரகாஷ் ராஜ் அரசியல் வில்லன், அதுக்கு ஒரு காரணம். ஸோ அதை வச்சு இங்கே அப்படியே மேனிப்புலேட் பண்ணியிருப்பார். ஸோ தமிழ் கொடுத்த இம்பேக்ட் வந்து வேங்கை வந்து கொடுத்துருக்காது. தனியாக பார்த்தா வேங்கை ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங் படம் தான் வேங்கை. ஸோ இங்கிருந்து ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு பண்ணப்பட்ட படைப்பு தான் வேங்கை. தமிழுடைய ஜெராக்ஸ் தான் வேங்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். ஸோ ஜிகர்தண்டா 1ல் பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹா அவர்கள் அந்த கேங்ஸ்டர் ரோல் பண்ண போகும்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சின்னதில் வந்து அவருக்கு யாராவது சிரிச்சா பிடிக்காது. ஸோ அந்த கேரக்டர் அப்படியே எடுத்துகிட்டு இங்கே சிரிச்சா ஒரு பிரச்சனைங்கிறத மாதிரி ரெட்ரோவில் வந்து மாற்றிருப்பார். ஸோ அந்த கேரக்டரைசேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே மாற்றி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ இங்கேருந்து அங்கே ஜெராக்ஸை போட்டு அந்த கேரக்டர் லீட் கேரக்டரை மட்டும் ஜெராக்ஸை போட்டு அந்த கேரக்டரோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹா ஜிகர்தண்டாவில் ஸ்டார்டிங்கில் எப்படி உருன்னு இருக்குமோ அதே மாதிரி தான் படம் ஃபுல்லாக ரெட்ரோவில் வந்து சூர்யா சார் உருன்னே இருப்பார். சேம் கேரக்டரைசேஷன். ஸோ அங்கே இருக்கிற லைட் ஜெராக்ஸ் போட்டு பண்ணப்பட்ட படைப்பு தான் ரெட்ரோ. அதுக்காக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி தான் படம் சொதப்பிச்சு. பெரிய 2.25 மணி நேரத்துக்கு மேலே படத்தை எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ இதுவும் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட ஜிகர்தண்டாவுடைய ஜெராக்ஸ் தான் வந்து ரெட்ரோ. பார்த்தீங்கன்னா டைரக்டர் தரணி. தில் தூள் கில்லின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மசாலா கண்டென்ட்டோட ஒரு மசாலா ஜனரஞ்சகமான படங்கள் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கினவர். கில்லி ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் திருப்பியும் சேருது குருவிங்கிற ஒரு படத்தில். அதில் பார்த்தீங்கன்னா
கில்லியில் என்ன பிரச்சனை நடக்குமோ அதே தான் குருவிலையும் நடக்கும். ஸோ எங்க மதுரைக்கு போகும்போது அங்கே ஒரு பிரச்சனையாகி த்ரிஷாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க விஜய் சார். இங்கே மலேசியாவில் குருவியாக போகும்போது அங்கே ஒரு பிரச்சனையாகும். ஸோ அந்த கில்லியில் என்ன அங்கே கபடி, இங்கே வந்து கார் ரேஸு. ஸோ இந்த மாதிரி வந்து கில்லி கதையவே வந்து உல்டா பண்ணி அதில் விஜய் சாரையும் நடிக்க வச்சு, த்ரிஷா மேமையும் சேம் கேரக்டர் நடிக்க வச்சு, ஸோ அதில் ஆந்திரா அப்படிங்கிற மாதிரிலாம் போய் ராஜமௌழி சாரோட ஒரு படத்தை எல்லாமே காப்பி அடிச்சிருப்பீங்க. அந்த இளவரசு சார் வந்து கடைசியில் குழந்தைங்கள காப்பாற்றிட்டே இருப்பார், கடைசியில் கண்டுபிடிச்சி கொண்டுருவாங்க. அந்த சீன்லாம் சத்ரபதி படத்துலேருந்து சுட்டு அப்படியே வச்சுருப்பாங்க, மனசாட்சியே இல்லாமல். ஸோ அப்படி பண்ணாலும் பரவாயில்ல. கில்லி படத்தையே உல்டா பண்ணி குருவின்னு சொல்லி பண்ணது தான் வந்து தரணி அவர்களுடைய கேரியரை எண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அதுதான். ஸோ அதுவும் அந்த படம் வந்து ஒன்றும் பெருசாக கனெக்ட் பண்ணல ஆடியன்ஸை. ஸோ அந்த கனெக்ஷன் ஆகாமல் போனதுக்கும் காரணம் கில்லி அந்த படத்தை உல்டா பண்ணதுனால தான் மட்டுமே தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அவருடைய மாநகரம், கைதி எல்லாமே ஒரு கல்ட் ரேஞ்சில் இருந்துச்சு. அவரை கூட்டிகிட்டு வந்து ஹீரோஸ் எல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கிரிப்ட் பண்ணுற கூட அவருக்கெல்லாம் டைம் இருந்திருக்குமான்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு பரபரன்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தார் மனுஷன். தூங்குறதுக்கு கூட டைம் இருந்திருக்குமான்னு தெரில அவருக்கு. ஸோ கூலி படம் பார்த்தீங்கன்னா மாநகரமோட கிளைமேக்ஸை தூக்கி அப்படியே கூலியில் ப்ளேஸ் பண்ணியிருப்பார். மாநகரமில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸுக்கு யார் யாரையோட பேரும் யாருக்குமே தெரியாது. தெரியாமையே வந்து அந்த படம் முடிகிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். சார்லி சார் ஹாஸ்பிட்டல்னு அந்த தம்பி பேர் என்னன்னு தெரிலன்னு சொல்லுவா அப்படி. ஸோ அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து ஃபோனில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி யாருன்னு. அவர் ரஜினி சார்கிட்ட கேட்க போகும்போது அவங்க ஊரை விட்டு கிளம்ப போகும்போது அந்த ஒரு பேட்ச் நம்பர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பேரே தெரியாத மாதிரியே அந்த கிளைமேக்ஸை தூக்கி முடிச்சிருப்பாரு. அந்த அழுத்தம் மாநகரத்தில் இருந்த அழுத்தம், அந்த மாநகரமில் இருந்த அழுத்தம் வந்து கூலியோட கிளைமேக்ஸ்லாம் ஆடியன்ஸுக்கு கிடைக்கல. காரணம் வந்து அங்கேருந்து எடுத்து ஜெராக்ஸ் போட்டு இங்கே வச்சுட்டு அப்படி கூலியில். ஸோ அதுதான் அந்த படமும் பெருசாக அவ்வளோ பெரிய காஸ்டிங் இருந்தும் கதை கண்டென்ட் பெருசாக ஸ்ட்ராங்னஸ் இல்லாதனால தான் அந்த படத்தை பெருசாக கனெக்டும் பண்ணிக்க முடியல. இன்னும் இதே மாதிரி நலன் குமாரசாமி அவர்கள் சூதுகவுமில் வர ஃபேண்டசி ஹீரோயின் கேரக்டரை வந்து வாவா வாத்தியாரிய படத்தில் வந்து ஹீரோயின் கேரக்டர் அதே மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பார். பி வாசு சந்திரமுகிக்கு அப்புறம் எந்த படமும் டைரக்ட் பண்ணல, சந்திரமுகியவே தான் உல்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சிவலிங்கா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேசுறது, மூஞ்சியை கண்ணை விரிச்சு காட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுடைய அப்படியே கேரக்டர் பிஹேவியராக தான் இருக்கும் அந்த படம். ரித்திகா சிங் அவர்கள் பிஹேவ் பண்ணுறது, சுரேஷ் கிருஷ்ணா அண்ணாமலை படத்தை அப்படியே வந்து பரத்தை வச்சு ஒரு ஒரு மொக்க படம் பண்ணியிருப்பார். ஆறுமுகம்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அண்ணாமலை ஆறுமுகம் சேம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்த உங்களுக்கு தோணுனா ஸோ சேம் டேரக்டர்ஸ் சேம் படம் வந்து எடுத்துக்கிட்டு அதை உல்டா பண்ணினவங்க வந்து யாருங்கிறத லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வலி நிவாரணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.